ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ நம்ம வீக்லிக்கான கோல்டு ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் எப்படி நம்ம கோல்டு அனலிசிஸ் பண்ணணும், அதுக்கு மார்க்கெட் எந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் இருந்தது, அண்ட் அப்கமிங் வீக்ஸ் அதே மாதிரி எந்த மாதிரியான மூமெண்ட், எந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஒரு மூமெண்ட் வந்து எந்த சைடில் இருக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக ஒரு பெரிய ட்ரெண்ட் அப்படின்றது மந்த்லி. அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த் இன்னும் இன்சைடாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போது நம்ம லாஸ்ட் வீக்கில் லைவ் பண்ணும்போது புதன்கிழமை வியாழக்கிழமை பேசிகிட்டு இருந்த விஷயம், இது இப்படியே ஸ்பின்னிங் டாப்பாக க்ளோஸ் வைக்குமா, எப்படி க்ளோஸ் வைக்கும்னு தெரியாது. இதுக்கு இது ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது ஒரு கன்சால்டேஷன், ஒரு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் இன்சைடாக வருது அப்படின்னா கரெக்ஷன் ப்ளஸ் கன்சால்டேஷன் அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் மந்த்லி வைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இதில் இன்னொரு விஷயம், அதாவது 28ஆம் ஓப்பன் ஆன வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சப்போ 5 மே கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஈவினிங் ஸ்டாருக்கு எல்லாருமே செல் போடுவாங்க. அந்த செல்லை ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் நம்ம ஒரு வேலிட் செல்லுக்கான விஷயம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தெளிவான ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டினியூவேஷனாக செல்லு கீழே அடிக்கும்போது கரெக்ஷனாக அடுத்தடுத்த ரேஞ்சஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது மந்த்லிலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய டைம் ஃப்ரேம் எல்லாமே பையில் தான் இருக்குது. அப்போ பையில் இருக்கிறப்போ நம்மளும் எங்கெங்கே பை கிடைக்குதோ அதை ட்ரை பண்ணலாம். போடுற செல் எல்லாமே ஒரு கவுண்டர் ட்ரேட் அப்படின்றத மனசில் வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்றத தான் நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த வகையில் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வச்ச ஈவினிங் ஸ்டாருக்கு ஒரு ப்ராப்பரான பேரி சிங்கிள் ஃபிங் கேண்டில். பட் ஆனால் அது வந்து ஒரு ப்ரீவியஸ் நமக்கான ப்ரீவியஸ் லோவை பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சும் வைக்காத மாதிரி அப்படியே கரெக்டாக க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்னால இதை லிக்விடிட்டி ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணாங்களா, அல்லது இங்கே இருக்க ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆச்சா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான பை அப்படின்றது கம்ப்ளீட்டாக ட்ரிகர் ஆகி மேலே போயிருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பை அப்படின்றது லோயர் டைம் ஃப்ரேமில் ஃபர்தராக அடுத்தடுத்த வீக் கண்டினியூ ஆகுமா, இல்லை நமக்கு இந்த கரெக்ஷனுக்கு வச்ச ரெசிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து கீழே வருமா, இதைத்தான் நம்ம இனிமேல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வால்யூம் அப்படின்ற அந்த டேட்டா கிடையாது. ஒரு ரீட்டைல் ட்ரேடராக சார்ட்டை வச்சு, அதாவது எம்டியான அந்த சார்ட்டை வச்சு நமக்கான ட்ரேடை வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு பேட்டர்ன் இந்த 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 ட்ரெண்ட் லைன் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக கவுண்டர் ட்ரெண்டுக்கான ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் மாதிரி சிம்பிளாக நீங்கள் வரைஞ்ச அந்த சொல்லுவீங்க இல்லையா, ஃப்ளாகு, அந்த மாதிரி பேட்டர்ன். இது வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த கரெக்ஷனுக்கு ப்ரைஸ் ஃபர்தராக நமக்கு பை தான் போகணும். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் பை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் லைவ்லேயே சொல்லியிருந்தேன், நான் 34, 38 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நமக்கு ஸ்ட்ராங் பை அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பை தெளிவாக போகுது போகலை அப்படின்ற ஒரு விஷயம் அதோட கேண்டில் ஃபார்மேஷன்லேருந்தே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் வச்சுட்டு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ரைஸ் கீழே வருது. அது நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக, அதாவது வீக்லியில் ஒரு ஸ்வீப் மாதிரியும், நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டில் பார்க்கும்போது ஒரு ஃபேக் அவுட் மாதிரியும் ஃபார்ம் ஆகி ஃபர்தராக நாங்கள் பை தான் போகிறோம் அப்படின்ற மாதிரியான மூமெண்ட் தான் இது வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து போகிற பை இந்த கன்சால்டேஷன் ஏரியாவுக்கு ஃபார்ம் ஆன இந்த கன்சால்டேஷன் ஏரியாவுக்கு பாட்டம் சைடு ஃபேக் அவுட் ஆனதுனால ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ஹையில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போது இந்த பை மூமெண்டம் இப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு
லோயர் டைம் ஃப்ரேமில் அதனுடைய சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது இது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான கவுண்டர் ட்ரெண்ட் லைன். இந்த சேனல் நம்ம கீழே போட்டதை அழிச்சிடலாம், தப்பே கிடையாது. அண்டு அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் நடந்த விஷயத்துக்கான டார்கெட் ஏரியா 34, 38. அப்போ அந்த கண்டினியூவேஷனுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்விங்குக்கு ப்ரைஸ் மேலே ஸ்வீப் பண்ணி இருக்குது. பட் ஆனால் லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரைஸ் போகும். பட் லோயர் டைம் ஃப்ரேமில் இன்னும் க்ளோஸ் வரல. சாரி, அதே டைம் ஃப்ரேம்லேயே நம்ம கேண்டில் வைஸில் மேலே இன்னும் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் இல்லை. ஆனால் அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண ஏரியாவுக்கு மேலேயே பாடி க்ளோஸ் ஃபர்தராக இருக்குது. அப்போது இந்த மூமெண்டம், இந்த பை மூமெண்டம் இருக்குது இல்லைங்களா? இந்த பை மூமெண்டமுக்கு அதே மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் பை ட்ரை பண்ணலாம். கான்ஸ்டண்ட்டாக இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்க முடியும் கோல்டில். அப்போது ஃபர்தராக இந்த வீக்கும் புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் மூமெண்ட்டில் வச்ச ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே க்ளோஸ் வந்திருக்குது. அப்போ அப்கமிங் வீக் இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்தால் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இந்த ஏரியா, இந்த விக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கலெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது அடுத்த வாரமே நடக்குமா இல்லை அதுக்கு அடுத்த வாரம் நடக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கோல்டோட மூமெண்ட் இந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை அதாவது கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பீரிஷ் எங்கல்ஃபி மாதிரி ஒரு வீக்லியில் ஒரு பீரிஷ் எங்கல்ஃபி மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு அடித்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் லோ இந்த இடத்துல இன்னும் ஹை ஃபார்ம் ஆகலை. அப்போ நம்ம இதை ஸ்ட்ராங் ஹை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பிரேக் அவுட் வச்சுருக்குது. இதுவே இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாலும் சரி, அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே பை நமக்கு திரும்பினாலும் சரி, அந்த பையுக்கான டார்கெட்டாக ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனும் அல்லது அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட்டை அந்த 34, 38 அந்த ஏரியாவும் நம்ம இப்போதைக்கு வீக்லியில் வச்சுக்கலாம். இல்லைப்பா நமக்கு வர்ற மண்டே ஓப்பன் ஆகிற கேண்டிலே இப்படி போயிட்டேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க, ரீட்ரேஸ்மெண்ட் வரும், அந்த இடத்துல ட்ரேட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு இப்போ நடந்திருக்கிற விஷயத்தை வச்சு ஒரு அந்த அந்த அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ப்ரெடிக்ஷன் பண்ணி அப்படி தான் நடக்கும்னு சொல்லி உட்காரக்கூடாது. அண்ட் அதுக்கு அடுத்து செல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 32.87க்கு கீழே தான் செல் ஆகணும். எஸ் பர் 4 ஹவர் ட்ரெண்டு டெய்லியும் அதுதான். ஓகேங்களா? பிரேக் அவுட் வச்சுட்டு நமக்கு தெளிவாக அந்த இப்போ பிரேக் அவுட் வச்சுச்சுன்னா இந்த சப்போர்ட்டு நமக்கு எகெயின் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்போது திரும்ப நம்ம செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் கோல்டில் இந்த வீக் எனக்கு தோன்ற விஷயம். லாஸ்ட்டு 2 வீக் வந்து நம்ம அனாலிசிஸ் போடலை. பட் நான் அந்த ரீசெண்டாக நம்ம பண்ண லைவில் சொல்லியிருந்தேன், கண்டினியூஸாக நான் வீக்லி அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது இந்த வீக்லேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சுது அல்லது நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுல இந்த விஷயங்கள் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே விஷயத்த இதே கோல்டு இதே இந்த 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 அனாலிசிஸை நார்மலாக நீங்கள் நம்மளுடைய ஃபியூச்சர் சார்ட்லேயும் பார்க்கலாம். ஏன்னா ட்ரேட் ஆகிறது கம்பைன் ஆகி ட்ரேட் ஆகிறது எல்லாமே ஒரே எக்ஸ்சேஞ்சு தான். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதே வியூவை நீங்கள் நம்ம இந்தியன் மார்க்கெட் கோல்டுக்கும் ஒரு என்ன சொல்கிறது எஜுகேஷன் பர்பஸஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனோ அல்லது என்ட்ரி போடுறதுக்கான ஒரு சிக்னல் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் ஒரு ரைட் நமக்கு இப்போ இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சார்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா இவன் சொல்கிறது மூலயமா ஒரு சார்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபர்தராக இதே மாதிரியான வீடியோஸ் வரும். தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். அண்டு தெளிவாக ட்ரேடிங்கை வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்கை என்றைக்கு புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். அப்போது அந்த ட்ரேடிங்கை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களாலேயும் ஒரு நல்ல ட்ரேடராக வர முடியும். வாழ்த்துக்கள்.